நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி லோடு ஏற்றின்னு போயிட்டாங்க. ஏற்றின்னு போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற தர்பூசணி வந்து யார் வேணால் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 4 ஆளுக்கு வந்து 10-15 தர்பூசணின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு பையை கொண்டாந்துட்டோம், தர்பூசணி அள்ளி தூக்கி போட்டு போய் எடுத்துன்னு போய் சாப்பிட்றதுக்கோசம். பாருங்கள், ஒரு தேடி ஒரு பெரிய தர்பூசணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னடா இது பெரிய தர்பூசணி எல்லாம் கேட்கக்கூடாது, இங்கே இருந்ததில் இதுதான் கொஞ்சம் ஏதோ பெரிய தர்பூசணி எங்களுக்கு மாற்றி நல்லதாக இருந்தது. ஏன்னா அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பழுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டேஸ்ட்லாம் போயிடுதுங்க. ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்கிறதுனால எல்லாம் நல்லா வெளுத்துடுச்சு. சரி, இது நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீஸ் போட்டு சூப்பர் பீஸாக வந்திருக்கு. இது ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்காதான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே தான், அந்தளவுக்கு பேடாக இல்லைனாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒர்த்து தான், இது எடுத்துன்னு போவோம். இந்த 6 தர்பூசணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 hour தேடிட்டு எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. 6 தர்பூசணி பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸோ எங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கும் தகவல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாடு கூட்டமே வந்து உள்ளே நுழைஞ்சிடுச்சுங்க தர்பூசணியை வேட்டையாடத்துக்கு. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா தர்பூசணி எடுத்துன்னு போகிறாங்க. இவங்க வேலை கேட்டோம், எப்படிக்கா தர்பூசணியை பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா எனக்கே தெரியாது, குத்து மதிப்பாக தான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த அக்கா. தர்பூசணியை தேடி வேர்த்து ஊற்றுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டோம் தர்பூசணியை தேடி. இதோட பார்த்தீங்கன்னா மொத்த டிஸ்டன்ஸை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மெயின் ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. மெயின் ரோடு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்குங்க ஃபுல்லாக தர்பூசணி தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தர்பூசணியை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 இல்லைனா 16 தர்பூசணி வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, தூக்க முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ பயங்கர வெயிட்டாக இருக்குடா. ஐயோ தூக்கத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவரேந்திர பாகுபலி ஆகிய நீ பாகுபலி. ஐயோ முடியலடா, யாரா தூக்கி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு பிரகாஷ் தான் கட்சியில் தூக்கி விட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூக்கிட்டு போகிறோம். வாங்க போகலாம். தூக்கி விட்டா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்மளால தான் தூக்க முடியல, ஏன்னா பேலன்ஸ் இல்லை. மெயின் ரோடு வரைக்கும் எப்படி எடுத்துன்னு போகிறேன்னு தெரில. இது பயங்கர வெயிட்டாக இருக்குது. அதனால் பாதி தூரத்துக்கு மேலே தூக்கின்னு வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ராமன் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. விட்றா நான் தூக்கின்னு வரேன்டா, உன்னால் முடியலையா சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க தூக்கின்னு போயிடுறாரு. காங்க கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அங்கேருந்து 2 தர்பூசணி வந்து 2 தான் கொடுத்தானுங்கப்பா.